கேள்வி 1. கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? கூற்று 1. பொது ஆண்டுக்கு முன் 1900 காலகட்டத்தில் சிந்து நாகரிகம் மறைந்ததைத் தொடர்ந்து இந்திய வரலாறு புதிய கற்காலம், செம்பு காலம், பெருங்கற்காலம், இரும்பு காலம், வேத காலம் ஆகிய பண்பாடுகளைச் சேர்ந்த நாடோடி சமூகங்கள், வேட்டையாடும், உணவு சேகரிக்கும் சமூகங்கள், நிரந்தரமற்ற ஓரளவு நிரந்தரமான இடத்தில் தங்கி வாழ்ந்த வேளாண் மேய்ச்சல் சமூகங்களை கொண்டிருந்தது. கூற்று 2. இந்திய வரலாற்றில் பொது ஆண்டுக்கு முன் 3000 முதல் பொது ஆண்டுக்கு முன் 600 வரையிலான நீண்டகால வரலாறு தொடர்பாக இருவகைப்பட்ட முக்கிய வரலாற்று சான்றுகள் உள்ளன. விடை ஆப்ஷன் சி 2 கூற்றுகளும் சரி. அதற்கான விளக்கம் இந்திய வரலாற்றில் பொது ஆண்டுக்கு முன் 3000 முதல் பொது ஆண்டுக்கு முன் 600 வரையிலான நீண்டகால வரலாறு தொடர்பாக இருவகைப்பட்ட முக்கிய வரலாற்று சான்றுகள் உள்ளன. 1. அகழ்வாய்வு செய்யப்பட்ட இடங்கள், களிமண் பாண்டங்கள், மக்கிய தாவரங்கள், உலோக பொருட்கள் ஆகியன உள்ளடக்கிய சான்றுகளாகும். மற்றொன்று வேதகால இலக்கியங்களாகும். அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? இந்திய வரலாற்றில் பொது ஆண்டுக்கு முன் 3000 முதல் பொது ஆண்டுக்கு முன் 600 வரையிலான நீண்டகால வரலாறு தொடர்பாக இருவகைப்பட்ட முக்கிய வரலாற்று சான்றுகள் உள்ளன. அவற்றில் 1. அகழ்வாய்வு செய்யப்பட்ட இடங்கள், களிமண் பாண்டங்கள், மக்கிய தாவரங்கள், உலோகப் பொருட்கள் ஆகியன உள்ளடக்கிய சான்றுகளாகும். மற்றொன்று வேதகால இலக்கியங்களாகும். இக்காலகட்டத்திற்கு எழுதப்பட்ட சான்றுகள் இல்லை. விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. அதற்கான விளக்கம் வேத இலக்கியங்கள் வழிவழியாக வாய்மொழி மூலம் பயிலப்பட்டு நினைவில் கொள்ளப்பட்டவை ஆகும். இக்குறிப்பிட்ட காலத்தில் சிந்து பண்பாடு குறித்த குறியீடுகள் இவை இன்றளவும் வாசித்து அறியப்படவில்லை. சிந்து பண்பாடு சார்ந்த குறியீடுகளை தவிர வேறு எழுத்து முறையை மக்கள் வளர்த்து கொள்ளவில்லை. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் வேதகால பண்பாடுகள் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? 1. தொடக்ககால வேத பண்பாடு இந்தியாவின் சில செம்புகால பண்பாடுகளின் கூறுகளோடு பொருந்துகிறது. அதைப்போலவே பிற்கால வேத பண்பாடு இந்தியாவின் இரும்பு காலத்தை சேர்ந்த ஓவியங்கள் தீட்டப்பட்ட சாம்பல் நிற பாண்ட பண்பாட்டோடு பொருந்தியுள்ளது. 2. சிந்து நாகரிக காலத்தில் குறிப்பிட்ட நிலப்பகுதிகளில் மட்டும் நிலவிய நகர்ப்புறம் சார்ந்த பண்பாடுகள் போல் இல்லாமல் இக்காலகட்டத்தில் இந்தியாவின் பல பகுதிகளிலும் வேளாண்மை மற்றும் தொழில்நுட்பங்களின் விரிவாக்கத்தையும் வளர்ச்சியையும் காண முடிகிறது. 3. இக்காலத்தில் கைவினைப் பொருள் உற்பத்தி பெருக்கமும் மக்கள் தொகை பெருக்கமும் ஏற்பட்டன. இந்தியா முழுவதிலும் ஒரு வலுவான பண்பாட்டு அடித்தளம் உருவாக்கப்பட்டதும் இக்காலகட்டத்திலேதான் ஆகும். 4. இன்றளவும் வேளாண்மையும் கால்நடை மேய்ச்சலும் ஆதிக்கம் செலுத்தும் இந்தியாவின் கிராம குடியிருப்புகளுக்கான விரிவான அடித்தளம் இந்த காலகட்டத்திலே அமைக்கப்பட்டது. விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. அடுத்த கேள்வி, வேதங்கள் எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் ஏ 3, ஆப்ஷன் பி 4, ஆப்ஷன் சி 5, ஆப்ஷன் டி 6. விடை ஆப்ஷன் பி 4. அதற்கான விளக்கம் இந்தியாவின் பழம்பெரும் சமய நூல்களில் வேதங்களும் அடங்கும். வேதங்கள் 4 ஆகும். அவை ரிக், யஜுர், சாம, அதர்வ வேதங்களாகும். அடுத்த கேள்வி, வேதங்களில் பழமையான வேதம் எது? ஆப்ஷன் ஏ ரிக், ஆப்ஷன் பி யஜுர், ஆப்ஷன் சி சாம, ஆப்ஷன் டி அதர்வ.
விடை ஆப்ஷன் ஏ ரிக். அதற்கான விளக்கம் ரிக்வேதம் பழமையானதாகும். இவை மனப்பாடம் செய்யப்பட்டு வாய்வழி வாயிலாக தலைமுறை தலைமுறையாக பிராமணர்களால் போதிக்கப்பட்டது. அடுத்த கேள்வி, பொது ஆண்டு டேஷாம் நூற்றாண்டுகளில்தான் வேத பாடல்கள் முதன்முதலாக எழுதப்பெற்றதாக அறியப்படுகிறது. ஆப்ஷன் ஏ 9 முதல் 10, ஆப்ஷன் பி 10 முதல் 11, ஆப்ஷன் சி 11 முதல் 12, ஆப்ஷன் டி 12 முதல் 13. விடை ஆப்ஷன் பி 10 முதல் 11. அதற்கான விளக்கம் பொது ஆண்டு 10 முதல் 11ஆம் நூற்றாண்டுகளில்தான் வேத பாடல்கள் முதன்முதலாக எழுதப்பெற்றதாக அறியப்படுகிறது. அப்பாடல்கள் அரசியல், சமூகம், மதம், தத்துவம் சார்ந்த செய்திகளை கொண்டிருப்பதால் அவை வரலாறு எழுதுவதற்கான சான்றுகளாக பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்த கேள்வி, வேத பாடல்களின் முக்கிய தொகுப்பு டேஷ் என்று அழைக்கப்படுகின்றன. ஆப்ஷன் ஏ பிராமணங்கள், ஆப்ஷன் பி ஆரண்யகங்கள், ஆப்ஷன் சி சம்ஹிதைகள், ஆப்ஷன் டி மனுஸ்மிருதி. விடை ஆப்ஷன் சி சம்ஹிதைகள். அதற்கான விளக்கம் வேத பாடல்களின் முக்கிய தொகுப்புகள் சம்ஹிதைகள் என்று அழைக்கப்படுகின்றன. இவற்றில் பழமையானது ரிக்வேத சம்ஹிதை ஆகும். அடுத்த கேள்வி, ரிக்வேத சம்ஹிதை டேஷ் இடைப்பட்ட காலத்தை சேர்ந்தது என கருதப்படுகிறது. விடை ஆப்ஷன் டி பொது ஆண்டுக்கு முன் 1500க்கும் பொது ஆண்டுக்கு முன் 1000க்கும். அதற்கான விளக்கம் வேத பாடல்களின் முக்கிய தொகுப்புகள் சம்ஹிதைகள் என்று அழைக்கப்படுகின்றன. இவற்றில் பழமையானது ரிக்வேத சம்ஹிதை ஆகும். இது பொது ஆண்டுக்கு முன் 1500க்கும் பொது ஆண்டுக்கு முன் 1000க்கும் இடைப்பட்ட காலத்தை சேர்ந்தது என கருதப்படுகிறது. அடுத்த கேள்வி, ரிக்வேத மொத்தம் டேஷ் காண்டங்களை கொண்டுள்ளது. ஆப்ஷன் ஏ 10, ஆப்ஷன் பி 15, ஆப்ஷன் சி 20, ஆப்ஷன் டி 25. விடை ஆப்ஷன் ஏ 10. அதற்கான விளக்கம் ரிக்வேதம் மொத்தம் 10 காண்டங்களை கொண்டுள்ளது. இவற்றில் 2 7 வரையிலான காண்டங்கள் முதலில் எழுதப்பட்டது எனவும் 1, 8, 9, 10 ஆகிய காண்டங்கள் பிற்காலத்தை சேர்ந்தவை எனவும் கருதப்படுகின்றன. அடுத்த கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளில் ரிக்வேதம் பற்றிய சரியான கூற்று எது? 1 ரிக்வேதம் பழமையானதாகும். 2 வேத பாடல்களின் முக்கிய தொகுப்புகள் சம்ஹிதைகள் என்று அழைக்கப்படுகின்றன. இவற்றில் பழமையானது ரிக்வேத சம்ஹிதை ஆகும். 3 ரிக்வேதம் மொத்தம் 10 காண்டங்களை கொண்டுள்ளது. 4 ரிக்வேதங்களில் 2 7 வரையிலான காண்டங்கள் முதலில் எழுதப்பட்டன எனவும் 1, 8, 9, 10 ஆகிய காண்டங்கள் பிற்காலத்தை சேர்ந்தவை எனவும் கருதப்படுகின்றன. விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி.